இந்த வீடியோ ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட். GSTR 1 HSN டிக்ளேர் பண்ணுறது சம்பந்தமான சேஞ்சஸ். GSTR 1 GSTR 1Aல வந்து HSN கோடு வந்து கட்டாயமாக வந்து கொடுக்கணும். GSTR 1ல வந்து டேபிள் 12ல வந்து HSN கோடு வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த டேபிள் வந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகிரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மேனுவலாக வந்து டைப் பண்ணுவீங்க. இதில் வந்து இப்போ சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வந்து இதோட பேக்ரவுண்ட் பார்த்துடலாம். இப்போ வந்து வேரியஸ் ஸ்டேஜஸில் வந்து இந்த அட்ஜஸ்டனை வந்து டிக்ளேர் பண்ணுறது மேண்டேட்ரி அப்படின்னு டெவலப் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1ல் 15th October 2020 வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அது ரிலவெண்ட்டாக வந்து சிஸ்டம் சேஞ்சஸும் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் என்ன சேஞ்சஸ் அப்படின்னா ஃபேஸ் 1 வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 அப்படின்னு பிரித்தாங்க. இந்த பார்ட் 1ல வந்து டேர்ன் ஓவர் ஆனுவல் அக்ரிகேட் டேர்ன் ஓவர் வந்து லெஸ் தேன் 5 crore இருக்கிறவங்க வந்து மினிமம் வந்து 2 digit ஃபஸ்ட்டு 2 digit டிக்ளேர் பண்ணால் போதும் அப்படிங்கிறதா சேஞ்சஸ். அதே மாதிரி மோர் தென் 5 crore டேர்ன் ஓவர் இருக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு 4 digit வந்து கம்பல்சரியாக டிக்ளேர் பண்ணணும் HSN கோட் அப்படிங்கிறதா வந்து. பார்ட் 2ல வந்து லெஸ் தேன் 5 crore டேர்ன் ஓவர் இருக்கிறவங்க வந்து 2 digit வந்து கம்பல்சரியாக வந்து டிக்ளேர் பண்ணணும். அதே மாதிரி மோர் தென் 5 crore டேர்ன் ஓவர் இருக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு 6 digit HSN வந்து டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கிறதா வந்து அப்டேட்டு. அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் 2 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபேஸ் 2ல என்ன சேஞ்சஸ் அப்படின்னா ஃபேஸ் 2ல வந்து HSN கோடு வந்து லெஸ் தேன் 5 crore டேர்ன் ஓவர் இருக்கிறவங்க வந்து 4 digit HSN வந்து கட்டாயமாக கொடுக்கணும். மோர் தென் 5 crore இருக்கிறவங்க வந்து ஏற்கனவே இருந்த 6 digit வந்து கண்டினியூ ஆகுது. இதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் 3 ஃபேஸ் 4லாம் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த ஃபேஸ் 3ல ஃபர்தராக வந்து வேறு என்ன சேஞ்சஸ் அப்படின்னாக்க இதுக்கப்புறம் வந்து நம்ம HSN கோடு வந்து மேனுவலாக வந்து டைப் பண்ண முடியாது. ட்ராப்டவுன் மெத்தடில் நம்ம HSN வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டரில் என்ன அப்டேட் பண்ணியிருக்கோமோ அந்த டிஸ்கிரிப்ஷன் சேவ் பண்ணியிருந்தால் ஆட்டோ பாப்புலேட் ஆகும். அதே மாதிரி வேல்யூ ஆஃப் சப்ளை ரிஃப்ளெக்ட் ஆகும். இதை வந்து 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. B2B B2C இதை வந்து 2ஆக பிரித்து தனித்தனியாக வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி வரும். இது எப்போலேருந்து எஃபெக்ட் அப்படின்னா February month ரிட்டர்ன்லேருந்து வந்து இந்த சேஞ்சஸ் வந்து அப்ளிகபிள். சிஸ்டமில் வந்து லைவ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஒரு குயிக்காக வந்து உங்களுக்கு ஒரு அப்டேட். HSN டிக்ளேர் பண்ணுறது மேண்டேட்ரி GSTR 1 GSTR 1A. இதில் வந்து வேரியஸ் ஸ்டேஜஸில் வந்து லாஸ்ட்டு 2 இயர்ஸாக வந்து சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த HSN கோடு வந்து குளோபலாக வந்து குட்ஸை கிளாஸிஃபை பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி டேக்ஸ் டியூட்டியை வந்து அரைவ் பண்ணுறதுக்கு இந்த HSN தான் வந்து பேஸ். இப்போ இந்தியாவிலையும் வந்து இந்த HSN வந்து மேண்டேட்ரி. எதுக்காக நம்ம ரிப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அக்யூரேட் டேட்டா, GST கம்ப்ளைண்ட்ஸு, சிம்பிளிஃபைட் ப்ராசஸ்னு வேரியஸ் ரீசனுக்காக வந்து கவர்மெண்ட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஃபேஸ் 1ல் வந்து பார்ட் 1, ஃபேஸ் 2ல் வந்து இதில் வந்து ஃபேஸ் 1 அதில் வந்து பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சேஞ்சஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் 2 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து ஃபேஸ் 3யும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேஸ் 3 வந்து February ரிட்டர்ன்லேருந்து வந்து சேஞ்சஸ். இது எதுக்கு அப்ளிகபிள்னா டேபிள் 12ல வந்து கொடுக்கக்கூடிய HSN கோடு வந்து இந்த சேஞ்சஸ் சம்மந்தமாக வந்து ஏற்கனவே வந்து நோட்டிஃபிகேஷன் 78/2020 இதிலே வந்து டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 சம்மந்தப்பட்ட டீட்டெயில் அட்வைசரி வந்து GST போர்ட்டலே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒரு மாதிரி ரீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபேஸ் 3ல மெயின் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டா வந்து டீட்டெயிலாக வந்து கொடுக்கணும். B2B செப்பரேட்டாகவும் B2C வந்து செப்பரேட்டாகவும் நம்ம கொடுக்கணும். இதுக்கப்புறம் வந்து HSN வந்து மேனுவலாக வந்து டைப் பண்ண முடியாது. ட்ராப்டவுன் மெத்தடில் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனும் அந்த மெத்தடில் தான் வரும். இதை வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனும் வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு சிஸ்டமில் வந்து லைவ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு GST ஆன்லைன் கிளாஸ் வந்து February 4 ஸ்டார்ட் பண்ணுறோம். இது 5 days கிளாஸ். கிளாஸ் டைம் வந்து ஈவினிங் 7:30 மணிலேருந்து 9:15 மணி வரைக்கும். இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கிளாஸில் வந்து GSTயோட பேசிக் லா, அதே மாதிரி GST ரிட்டர்ன் வந்து எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிற இந்த ப்ராக்டிக்கல் டெமோவோட இந்த கிளாஸ் இருக்கும். இந்த கிளாஸில் நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னாக்கா உங்கள் GST ரிட்டர்னை வந்து நீங்களே வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஏதாவது ரிட்டர்னில் டவுட் இருக்குன்னாலும் எப்போனாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். லைஃப் டைம் வந்து ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த அடிஷ்னல் சார்ஜஸும் கிடையாது.
இந்த கிளாஸ் சம்மந்தமாக மோர் டீட்டெயில் வேணும் அப்படின்னா இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா கிளாஸோட டீட்டெயில் நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.